கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றில் பலப்படுத்தபடியே நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லிபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் கர்த்தரின் பார்வைக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்ததுனால கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே மோசே பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லிட்டார். முதலாவது இதை பார்க்கும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை கடுமையாய் தண்டித்தது போல இருக்கும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மோசையை ஸ்டாப் பண்ணிட்டாரு. மோசைக்கு அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியலையே, அதை சுதந்திரிக்க முடியலையே, அதனுடைய நன்மை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த காரியங்களை நாம் வாசித்தோமையானால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உலக பிரகாரமான கானான் தேசம் என்கிற அந்த தேசத்திற்குள்ளே மோசே அனுமதிக்காமல் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா எந்த ஒரு மனுஷனுக்குமே கிடைக்காத ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார். அதுதான் கர்த்தரை மோசையை அடக்கம் பண்ணி அவனை பரம கானானுக்குள்ளே அவர் சேர்த்து கொண்டார். இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் மோசே செய்த தவறுக்காக அவரை சிட்சித்தார். ஆனாலும் வேத வசனத்தின்படியே அவர் அவனை சேர்த்து கொண்டார், அவனுக்கு நன்மை செய்தார். இம்மையிலே கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்ட நன்மையை மோசே சுதந்திரிக்காமல் கர்த்தர் அவனை சிட்சித்து, மறுமையிலே தேவன் அவனுக்குரிய சுதந்திரத்தை, பரம கானானை சுதந்திரமாக அவனுக்கு கொடுத்து விட்டார். இதுதான் வேதத்திலே நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கும் இந்த வசனத்திற்கும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? மோசே செய்த தவறுக்கு அவனுக்கு கிடைத்த சிக்ஷையும் அதன் பிற்பாடு தேவன் அவனை சேர்த்து கொண்டதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் மோசேயின் வாழ்க்கையில மட்டும் அவன் தப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் தேவனுக்கு கோபம் வரும்படியா அவர் சொல்லை கீழ்ப்படியாமல் சில கிரியைகளை செய்தது நிமித்தமும் மோசையை சிட்சித்தாரு. ஆனாலும் அவனை சேர்த்து கொண்டார், பரம கானானை சுதந்திரிக்கும்படியா கிருபை செய்தார். அப்போ இதை தியானிக்கும் போது தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இப்ப ஏன் மோசைக்கு மட்டும் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். அதற்கான பதில் தான் உபாகமம் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து தியானித்தோமையானால் அந்த அதிகாரத்துல ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே செய்த தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் எதினால் அவன் செய்தான் அதை நம்ம தியானிச்சோம்னா, மோசையோடு கூட இருந்த ஜனங்கள் அவனை கோபம் ஊட்டினார்கள், அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், அவனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அநேக வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, மோசே தானாக தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை செய்யவில்லை. தன்னை சூழ்ந்திருந்த ஜனங்களால, அவர்களுடைய கிரியைகளினால இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு தவறுதல், ஒரு கீழ்ப்படியாமை மோசையின் வாழ்க்கையில வெளிப்பட்டது. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனர்களாகி நமக்கும் இதை தான் காண்பித்து தருகிறார். மோசையின் வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படியாமையும் ஒரு தவறுதலும் நிகழ காரணமாய் இருந்த அந்த எல்லா ஜனங்களும் வேதத்தில நாம் வாசித்தோமையானால் யாருமே என்ன பண்ணல? கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்கல, அதை சுதந்திரிக்கல. இம்மையில தான் சுதந்திரிக்கல, மறுமையிலேயாவது அவர்கள் பரம கானானை சுதந்திரித்தார்களா அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா அதை குறித்தும் வேதத்துல எந்த ஒரு காரியமும் எழுதப்படவில்லை. அந்த ஜனங்கள் அனைவரும் மடிந்து தீரும் மட்டும் அவர்கள் வனாந்திரத்திலே சுற்றி தேவனால் நடத்தப்பட்டார்கள். மீண்டும் 40 வருஷம் தேவன் அவர்களை வனாந்திரத்திலே சுற்றி திரிய பண்ணினார். இந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு காண்பித்து தருகிற, நமக்கு எச்சரித்து உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படி இருந்தும் ஏன் தேவன் இப்படி செய்தார்? தேவர்களாகிய நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், நம்முடைய தேவன் அன்புள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் தயவுள்ளவர். ஆனா அதே நேரம் நம்முடைய தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
நீதியும் நியாயமும் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறதினால் அவர் நீதியை சரி கட்டினார். இங்கே மோசே தனக்கென தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனை சூழ்ந்திருந்த ஜனங்களின் முறுமுறுப்பு. அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள் அவனை கோபமூட்டினார்கள். இது எல்லாமே ஆண்டவருடைய பார்வையிலே பிரத்யட்சமா இருக்கிறது. மோசையை கீழ்ப்படியாம செஞ்சுட்டாரு, மோசை தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதற்கு என்ன காரணம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். மோசே செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் மோசையை சிரிச்சிட்டார், ஆனாலும் சேர்த்து கொண்டார். ஏன்னா மோசே தானாக அந்த தவறை செய்யவில்லை. தவறு செய்யும்படியால் அவனை சூழ்ந்திருந்தவர்கள் அவனை தொந்தரவு செய்தார்கள். அவனுடைய சூழ்நிலை அவனை அப்படி செய்ய வைத்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள் உருவாக்கினார்கள். அவர்களுடைய முறுமுறுப்பு, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய கிரியைகள். அதனால்தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனால் தனக்கு வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்த அந்த மற்ற ஜனங்களை தேவன் வனாந்திரத்திலே மடிந்து போக பண்ணினான். அதிலே ஒருவன் கூட கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. இது தேவபிள்ளைகளாகி நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கிறது. தேவபிள்ளைகளாகி நாம நம்முடைய வாழ்க்கையில நம் நிமித்தம் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தவறு செய்யாதபடிக்கு நாம் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் என்று எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த தேவபிள்ளைகளாகி நாம் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். தேவபிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் ஏதாவது ஒரு நிலையில நம்ம இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்திருந்தால் அதை இன்றே நம்முடைய தேவ சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விடுகிற இருதயத்தோடு நாம் தேவனிடத்துல மன்றாடி கெஞ்சணுமையானால் நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி நம்மை நன்மையாக நடத்துவார். அதே போல இன்னொரு மனுஷனுடைய கிரியை, இன்னொரு மனுஷனுடைய வார்த்தை, இன்னொரு மனுஷனுடைய எரிச்சலூட்டும்படியான கிரியைகள், நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்மை கோபப்படுத்தினாலும், அவர்கள் முறுமுறுத்து பொல்லாத வார்த்தைகளை நம்மை நோக்கி பேசினாலும், என்ன செய்தாலும் தேவ பிள்ளைகளாகி நாம் மனம் பதறி பேசிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை நம்முடைய கோபத்தினால் நம்ம செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுறது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு. தேவ பிள்ளைகளாகி நாமும் மற்றவர்களுக்கு இடங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகள் மற்றவர்களை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்யும்படியால் அவர்கள் வாழ்க்கையில அவர்களுக்கென தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கள் சுதந்திரிக்க விடாதபடிக்கு நம்முடைய கிரியை அவர்களுக்கு இடங்களா இருக்கக்கூடாது. அதே போல நம்மை சூழ்ந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய கிரியையும் நமக்கு இடங்களா இராதபடிக்கு நாம் யாரையும் கவனிக்க கூடாது. அவங்க திட்டினாலும், கோபப்பட்டாலும், முறுமுறுத்தாலும், என்ன செய்தாலும் தேவ பிள்ளைகளாகி நாம் பேலியாவின் மக்கள் சவுலுக்கு விரோதமாய் பேசின போது சவுல் காது கேளாதவன் போல இருந்தானாம். அதே போல தேவ பிள்ளைகளாகி நாம் உலகத்திலிருந்து நம்மை தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை நடப்பிக்கும்படியாய் தூண்டுகிற அப்படிப்பட்ட கிரியைகளோ வார்த்தைகளோ நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் அதை கவனிக்காமல் அதற்கு காது கேளாதவர்களை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கும்படியாய் நாம் நம்மை கர்த்தரை பார்த்து முழுமையாய் அர்ப்பணித்தோமையானால் நம்முடைய தேவன் இம்மையிலே நமக்கு அவர் தந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி எந்தெந்த காரியத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் அவர் தருவேன் என்று வாக்கு பண்ணினாரோ அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய், நமக்கென தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்த தேவ பிள்ளைகளாய், மறுமையிலும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படித்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அடுத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய